ஒரே விஷயம் சொல்றேன், இந்த சஷ்டியா இருக்கட்டும், சூரன் போரா இருக்கட்டும், இல்ல இப்ப நீங்க இப்ப சொல்றாங்கல்ல சூர சம்ஸ்காரங்கிறது, இதெல்லாம் வேண்டாம். தைரியமா நான் ஒரே விஷயம் தான் சொல்றேன், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளை பார்க்க போறீங்க, முருகனை பார்க்க போறீங்க, தலைவனை பார்க்க போறீங்க. இவனுங்கெல்லாம் சொல்றதெல்லாம் இந்த ஸ்பெஷல் டே, இந்த நாள்ல தான் முருகர் பேசுவாரு. அதெல்லாம் தயவு செய்து உங்கள் சிரமத்துக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல 1000 ரூபாய் டோக்கன் போடுறாங்க, எங்களால போக முடியலங்க. நாங்க போறதுக்கும் வீட்டுக்கு திரும்பி வரத்துக்கும் தான் அந்த 1000 ரூபாய் வச்சிருக்க. வறுமை கூட்டு கீழே இருக்கோம்னா கொஞ்சமாச்சு மனசாட்சி தொட்டு பேசணுங்க. ஏன்னா இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வீட்டுக்கு அருகே இருக்கிற முருகனை மட்டும் இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாத ஒரு இடத்துல போய் உட்காருங்க. உட்காந்து முருகன் கிட்ட கண்ணை திறந்து பேசுங்க, மனசை விட்டு அழுங்க. இங்க நீங்க சொன்னீங்கனாலே எங்க இருந்தோ முருகன் நம்ம தலைவை இங்க உட்காந்துருவான். உங்க பிரச்சனையை உட்காந்து கேட்டு அப்பவே உங்க பிரச்சனை தீரும். இதுக்கு நீங்க அந்த கோயில தான் மக்கள் இப்போ பெரிய ஒரு பிரம்மாண்டமா பண்றாங்க இல்லையா? இப்போ பழனியா இருக்கட்டும், திருச்செந்தூரா இருக்கட்டும். என்னங்க திருச்செந்தூர் பத்தி நீங்களே எப்படி சொல்றீங்க? நான் திருச்செந்தூர் பத்தி நான் தப்பா சொல்லவே கிடையாது. எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, இப்படி பக்தர்கள் கிட்டே கொள்ளடிக்கிறீங்கல்ல, 1000 ரூபாவும் 100 ரூபாவும் 200 ரூபாய், இதுக்குன்னு தனி கார் பார்க்கிங் வேற, அது 150 ரூபாய் ஏதோ, அது எனக்கு சரியா தெரியல. இப்படி பண்ணி சரி ஓகே, முருகனுக்கு தான் தங்க கவசம் பண்றீங்களான்னா அதுவும் கிடையாது. அது யாருக்கு 1000 ரூபாய் போகுதுன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் சரியா தெரியல. சரி போடுங்க, ஒரு 1000 ரூபாய் நீங்க வசூலிக்கிறீங்களா, 1000 ரூபாய் வச்சு ஒரு மக்களுக்கு தினசரியா போடுங்க.